எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இவருக்கு எப்போது திருமணம் நடக்கும், என்ன குழந்தை பிறக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இது ஒரு வித்தியாசமான ஜாதகம். ஒரு 6 கிரகம் ஒரே இடத்தில் அமர்ந்து அஸ்தங்கம் அமைப்பில் இருந்து, அமாவாசை தோஷத்தில் இருந்து ஒரு வித்தியாசமான ஜாதகமாக இருப்பதால் இவருக்கு எப்போது திருமணம் நடக்கும், என்ன குழந்தை பிறக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 11/12/1993 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் இரவு 9:15 பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகம், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதமாகும். இவர் கடக லக்கணம், 4இல் குரு, 5இல் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், ராகு, 8இல் சனி. இவர் பிறக்கும் பொழுது குரு தசையில் 9 மாதம் 21 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு சனி தசை 19 வருட காலம், இப்பொழுது 17 வருடம் புதன் தசை நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு வயது 32 வயது முடிந்து 6 மாதம் 28 நாட்கள் ஆகிறது. இவருக்கு திருமணம் 33 வயதில் தான் இவருக்கு திருமணம். ஏனென்றால் லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி 8இல் மறைந்து 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அமாவாசை தோஷத்தில் ராகுவோடு சேர்ந்து கடுமையான பாவத்துவ அமைப்பில் உள்ளார். 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதியான செவ்வாய் அஸ்தங்கம் ராகு அமைப்பில் உள்ளார். நீச்ச சந்திரன் லக்னாதிபதி நீச்சமாகி அமாவாசை தோஷத்தில் உள்ளார். 5ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 7ஆம் அதிபதி 8இல் மறைந்து குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடம் ராகு கேது அமைப்பில் உள்ளது. இதுபோல் உள்ளதால் இவருக்கு 33 வயது வரைக்கும் தான் 33 வயதில் தான் இவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இவருக்கு புதன் தசை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த புதன் தசை அமாவாசை தோஷத்தில் ராகுவோடு சேர்ந்து அஸ்தங்க அமைப்பில் உள்ளார். இருந்தாலும் சுக்கிரன் என்ற அமைப்பு உள்ளே இருப்பதால் இந்த 6 கிரகத்தையும் சுக்கிரன் கெட்டு சுபத்துவப்படுத்துகிறார். அதனால் புதன் தசை இவருக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. புதன் தசை ராகு புத்தி. புதன் 3ஆம் அதிபதியாகி 12ஆம் அதிபதி, 12 3க்குரிய அதிபதியாகி 5ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து டிகிரி கணக்கில் நெருக்கத்தில் உள்ளதால் 3 7ஆம் அதிபதியான சனியினுடைய தொடர்பு ராகுக்கு கிடைக்கிறது. அப்பொழுது புதன் திசை ராகு புத்தி 3 7 11 சுக்கிரன், அதாவது 3 7 11 இந்த சுக்கிரனுடைய தொடர்பை, புதனுடைய தொடர்பை, சனியுடைய தொடர்பை பெற்ற புதன் திசை ராகு புத்தியில் இவருக்கு திருமணத்தை கொடுக்கிறது. அதன் பிறகு புதன் திசை குரு புத்தியில் இவருக்கு குரு புத்திர காரகன் என்ற அமைப்பில் அந்த குரு திசையில் இவருக்கு குழந்தை அமைப்பை கொடுக்கும். அந்த குழந்தை 5ஆம் இடம் கடுமையாக பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் சனியினுடைய பார்வை 10ஆம் பார்வையும் 5ஆம் இடத்திற்கு விழுவதால் குரு காரகனாகிய நல்ல அமைப்பில் இருப்பதால் இவருக்கு முதல் பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தை பிறக்கும். புதன் தசை குரு புத்தியில் இவருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு உள்ளது. இதுபோல் ராசி லக்கணத்துக்கு 2 7 8 குழந்தை பாக்கிய அமைப்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு 32 வயது முடிந்து 33 வயது வரைக்கும் அந்த தசாபுத்தியின் அடிப்படையில் திருமணம் நடக்காமல் இருந்து அதன் பிறகு திருமணம் நடக்கும். பிறகு குழந்தை பாக்கியம் பிறக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கியுள்ளேன். மற்றொரு தகவலுடன் வேறொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜோதிட பலனும் தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.